I am your best friend. Please, yeah. Please. வணக்கம் ஷோ போதும் பிசி வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கிறிஸ்டோபர் நோலன் சாரோட த ஆடிசி படம் பார்த்துட்டேன். அது ரிவ்யூஸில் தான் இருக்கேன். பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி க்ரீக் லிட்ரேச்சர் பற்றியோ இல்லை க்ரீக் மெத்தாலஜி பற்றியோ இல்லை க்ரீக் காட்ஸ் பற்றியோ கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் கூட இந்த கதை வேற லெவலில் உங்களுக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த ஆடிசி கதையை பற்றி இதை பேசிக்காக படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா இல்லை தெரிஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா கூட இந்த படம் வேற லெவலில் ஹிட் ஆயிரும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் பாருங்கள், எனக்கு இது ஒன்றுமே தெரில. க்ரீக் மெத்தாலஜி பற்றியோ இல்லை க்ரீக் காட்ஸ் பற்றியோ எதுவுமே எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லாதனால இந்த படத்துல போய் கதை எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா ஒரு சில பேர்களை ரெஃபரன்ஸா யூஸ் பண்றாங்க, அதாவது பேசுறாங்க, அது எனக்கு புரியல. அதாவது ஜூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேர் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் பொசைடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் யூஸ் பண்ணாங்க. யாரா இவங்கெல்லாம், என்னடா இது கேரக்டர் பேரை ஆளுங்க காட்ட மாட்டேங்கிறீங்களா, பேர் மட்டும் வந்துட்டு இருக்கு, ஆளை காட்டுக்கடாங்கிற மாதிரி இருந்தேன். அப்புறம் நான் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டேன். சரியா பார்த்து வச்சுக்கிட்டு வந்துட்டு நான் சரி இன்டர்வெல்ல போய் யார் இவங்கெல்லாம் தேடி பார்க்கலாம்னு சொல்லி தேடி பார்க்கும் போது தான் தெரிஞ்சு கிரீக் கடவுள்களாமா இவங்கெல்லாம். சரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது தெரியாமல் போச்சுடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐயோங்கிற மாதிரி இருந்துச்சு. ஜூஸ் பொசைடன்லாம் பேர் கேள்விப்பட்டிருக்கேன், பட் சத்தியமான கிரீக் காட்ஸுங்க அந்த ஸ்ட்ரைக்கே ஆகல, இல்லை தெரியல. நான் ஓப்பனாக சொல்லலாம். ஸோ ஜூஸுங்கிறது பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கெல்லாம் ராஜாங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சுப்ரீம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜூஸ் கடவுள் வந்து கெத்து, அவரோட லாஸ் உண்டு, அதை வந்து கிரீக் மக்கள் வந்து ரொம்ப அப்படியே ஸ்பிரிச்சுவலாக ஃபாலோ பண்ணுவாங்க மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த பொசைடன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த கடலோட கடவுள்னு சொல்கிறாங்க. கடல், இந்த ஸ்டாம்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கடவுள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு கடவுள்கள் பேர் மட்டும் தெரிஞ்சுட்டு போயிட்டா கூட வந்து ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் சார். மற்றெல்லாம் கேரக்டர் பேருங்க தான். சரியா? ஸோ பேசிக்கலி இதெல்லாம் தெரியாமல் போனதுனால நான் கொஞ்சம் குழம்பிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். பட் நான் சொன்ன மாதிரி கதையாக எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த பேருக்கு ரெஃபரன்ஸ் தெரியாதனால கொஞ்சம் குழம்பு போனேன்னு சொல்லிட்டு சரி தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இது போதும்னு சொல்லிக்கிறேன். பட் மற்றபடி ஸ்ட்ரெயிட்டாக கதைக்களத்துக்கு போயிடுவோம். கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தகான்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்யம் இருக்குது. அங்கே ஒரு ராஜா, ராணி, பையன். அதாவது ராஜா பேர் வந்து ஒடிசியஸ், மேட் டேமன் அவர்கள் ப்ளே பண்ணியிருக்காங்க. பெனிலோப்பின்னு சொல்லிட்டு ராணி கேரக்டர் ஆன் ஹாத்வே ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டெலிமார்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேரக்டர் டாம் ஹாலண்ட் அவர்கள் ப்ளே பண்ணியிருக்காங்க. மீதி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக இவங்க 3 பேர்ல தான் கதை மெயினாக ஆரம்பிக்குது. ராஜா வந்துட்டு, அதாவது ஒடிசியஸ் அவர்கள் வந்துட்டு ஒரு வாருக்கு போக வேண்டிய கட்டாயம் வருது. அதாவது அந்த வார் தான் ட்ரோஜன் வார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வாருக்கு போனால் இவர் திரும்பி வருவாரா இல்லையான்னு தெரியல, அந்த அளவுக்கு கடினமாக இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு ராணி கிட்ட. ஸோ ஒருவேளை அந்த வாருக்கு போயிட்டு நான் திரும்பி வரலன்னா, ரொம்ப வருஷம் திரும்பி வரல, இல்லை ரொம்ப நாள் திரும்பி வரலன்னா, நீ வந்து அடுத்தபடியாக வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணி இந்த ராஜ்யத்தை முன் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவர் கை நீட்ட. ராணி வந்து அதெல்லாம் முடியாது, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன், நீ மரியாதை திரும்பி வருவேன்னு சத்தியம் பண்ண. அவங்க கை நீட்ட ஒரு மாதிரி ரொமான்ஸ் ஆஃப் த இந்தியாவாகி அதுக்கப்புறம் வந்து ராஜா சரி ஓகேன்னு சொல்லி கிளம்பி அந்த வாருக்கு போயிடுறாரு. போன இடத்துல வாரை ஜெயிக்கவும் செஞ்சுறாரு. ஆனால் திரும்பி வர்றதுல ஏகப்பட்ட தடங்கள் வருது. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது அந்த ஜேர்னி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அந்த கம்ப்ளீட் ஆகி அந்த ராஜா வந்தாரா இல்லைங்கிறது ஒரு பக்கம் கதை. இன்னொரு பக்கம் அந்த ராஜா போயிருந்த இந்த 10 வருஷத்தில் இங்கே வந்துட்டு இந்த ராஜ்யம் ஓப்பனாக இருக்குது. பையனுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல அந்த ராஜ்யத்தை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பல ஆட்கள் வந்துட்டு நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ராணி ஆஃபர் பண்ண வராங்க. உங்களை கல்யாணம் பண்ணி இந்த ராஜ்யத்தையும் பார்த்துக்கிறாங்க மாதிரி வராங்க. சரி உங்கள் பையனே ராஜாவாக இருக்கட்டும், பட் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்து வேலை பண்ணி பேசிக்காக அந்த ராஜ்யத்தை ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க. பட் ராணி வந்து முடியாது, என் புருஷன் திரும்பி வருவான், நான் வெயிட் பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க, உங்கள் புருஷன் செத்து பல வருஷம் ஆச்சுங்கன்னு எல்லாமே சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் வெயிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ராணி வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ராணி வெயிட் பண்ணுறது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா, இல்லை இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ராஜ்யத்தை ஆக்கிரமிச்சிருவாங்களா இல்லையா, இல்லை இந்த ராஜா திரும்பி வந்து இந்த ராஜ்யத்தை காப்பாற்றிடுவார் இல்லையா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படிங்கிறது தான் பேசிக்கலி வந்துட்டு இந்த ஆடிசியோட கதைக்கலாம். உங்களுக்கு கம்மியான விலையில் கூல் ஆக்சசரிஸ் பிடிக்கும்னா ப்ளீஸ் இந்த பிரேஸ்லெட் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இங்கே இல்லை இங்கே இப்போ ப்ராடக்ட் லிங்க் வரும், டக்குன்னு கிளிக் பண்ணி பாருங்க. 200+ ரூபா தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு வாங்கி பார்த்தா யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்குது. ஸோ ட்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்லுவேன். ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக கிரே கலர் கேப் மாதிரி போட்டிருப்பேன், பட் புதுசாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கும்போது இதுவும் 200+ ரூபா தான். திஸ் இஸ் கால்ட் பீனி, செல்ஃப் டிசைன் பீனி. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. 200+ rupees தான். அகைன் இங்கே இல்லை இங்கே ப்ராடக்ட் லிங்க் வரும், பாருங்க, கிளிக் பண்ணி பாருங்க, பிடிச்சதான் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். யூடியூப் சொல்லிட்டேன்டா, பிரேஸ்லெட் பீனி பிரேஸ்லெட் பீனி பிரேஸ்லெட் பீனி சொல்லிட்டேன். டேக் பண்ண விடு. கமிங் டு படத்தோட பாசிட்டிவ்ஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தி ஆப்வியஸ் பாசிட்டிவ் இன் எவ்ரி கிறிஸ்டோபர் நோலன் சார் படம், மேக்கிங் outstanding, out of the world, extraordinary yet again. இந்த மனுஷன் பிசாசுன்னு நம்மளுக்கு தெரியும், மறுபடியும் அந்த பிசாசு என்ன வேலை பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா ரசித்து வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மனுஷன் அந்த வேலை பார்த்து வச்சிருக்காருங்கன்னு சொல்லி. ஆனால் மேக்கிங்லாம் அவுட்ஸ்டாண்டிங். அதான் சொல்கிறேன், அந்த ஜேர்னி தான், அந்த 10 வருஷம் ஜேர்னி அவர் ரீச் ஆனாரா இல்லையா, அதுக்கு நடுவில் அவர் ஃபேஸ் பண்ண ஹார்ட்ஷிப்ஸ், ஒவ்வொரு சீக்வன்ஸும் அவ்வளோ ரசித்து பார்க்கலாம். அந்த குதிரை சீக்வன்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த ஜெயிண்ட் சீக்வன்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த ஒரு அம்மா சோறை போட்டு ஒரு வேலை பார்க்கும் அந்த சீக்வன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹெல்மெட் சீக்வன்ஸ் இருக்கும் அதுவாக இருக்கலாம்.
இல்லை அவங்க வார் சீக்வன்சஸாக இருக்கலாம், இல்லை அவர் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நடக்கிற சீக்வன்ஸாக இருக்கலாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்ரி சிங்கிள் சீக்வன்ஸ் வில் மேக் யூ சிட் பேக் அண்ட் லுக் அட் இட் வித் awe. So that's how stunning the making is. Yet again, Christopher Nolan sir shows why he's among the best in the world அப்படிங்கிறது அவுட்ஸ்டாண்டிங் மேக்கிங் சொல்லணும். அப்புறம் பர்ஃபார்மன்ஸஸ், மேட் டேமன் அவர்கள் மனுஷன் ஒடிசியஸ்ங்கிற கேரக்டர் அவுட்ஸ்டாண்டிங்காக ப்ளே பண்ணியிருக்காங்க. அதாவது பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காரு. அதாவது வந்துட்டு அந்த மனுஷன் ஒரு வாரியராக அப்படியே பயங்கரமாக இதாக பீக்காரார். அதே நேரத்தில் அந்த வல்னரபிலிட்டி காட்டுற விதமாகட்டும், அந்த வைஃப் கூட அந்த மிஸ் பண்ணி ஏங்குற விஷயங்களாகட்டும், அந்த பக்கம் வந்து கன்ஃபியூஸான ஸ்டேட்டில் இருக்கிறதாகட்டும் சொல்லிட்டு வெவ்வேறு டைமென்ஷன்ஸில் வெவ்வேறு எமோஷன்ஸில் மனுஷன் பிரிச்சிருக்கார் பர்ஃபார்மன்ஸ். கிளியர்லி இந்த ஸ்டார் ஆஃப் த ஷோ ஃபார் மீ மேட் டேமன் அவர்கள் பின்னிட்டார். ஆன் ஹாத்வே அவர்களும் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. நிறைய சீக்வன்சஸ் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப அப்படியே ஆழமாக பதிஞ்சது ஒரு சீக்வன்ஸ் ஒன்றும் இல்லை. ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் போயிட்டு திரும்பி வருவேனான்னு தெரியல, அப்படி நான் வரலன்னா நீ வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு அது எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னோன்னே ஏகப்பட்ட படத்தில் அந்த சீக்வன்ஸ் பார்த்துருப்போம், ஏகப்பட்ட இடத்துல அந்த பொண்ணு கோவப்பட்டு பார்த்துருப்போம். ஆனால் இப்போ ஒரு மாதிரி டப்புன்னு ஒரு அறைவாங்க. அந்த அறை வந்துட்டு அது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத நேரத்தில் நீங்கள் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிடும் போது நீங்கள் இமோஷனலாக உங்கள் கண்ட்ரோலை மீறி ஒன்று பண்ணுவீங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு அறை அது இழுத்தலாம் அடிக்க மாட்டாங்க, பட் ஒரு மாதிரி அறைவாங்க. அது சின்ன சீக்வன்ஸ் தான், ஆனால் the way she performed there just oh my god what a performer அப்படி பார்த்து வச்சு அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருந்தாங்க அந்த சீக்வன்ஸு. பட் மற்ற தனி எல்லாமே இடத்துல பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருந்தாங்க. அது தனி டாம் ஹாலண்ட் அவர்களாகட்டும், நம்ம ராபர்ட் பேட்டின்சன் ஆகட்டும், ஜெண்டே அவர்களாகட்டும், அப்புறம் நம்ம மேட் டேமன் சரோட உள்ள அந்த ஷிப்பில் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் இந்தியன் ஒருத்தர் இருந்தாங்க, அவர் ஆகட்டும் எக்ஸெட்ரா பர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டாங்க. செகண்ட் பாசிட்டிவ் ஃபார் மீ வாஸ் த பர்ஃபார்மன்ஸ். தேர்ட் இஸ் சினிமாட்டோகிராஃபி. அகேன் மேக்கிங்னு சொல்லும் போது அந்த விஷுவலாக தான் சொல்லியிருப்போம் ஆப்வியஸாக. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமும் பெரிய லைட்டு எல்லாம் வைக்கிற மாதிரி சீக்வன்சஸ் எல்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. எல்லாமே இந்த தீப்பந்தத்தில் தான் இருக்குது, இல்லைனா ஓப்பனாக அந்த நேச்சுரல் லைட்ஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் நான் பார்த்த அளவுக்கு இந்த லைட்ஸ் நிறைய கவனிச்சேன் என்னன்னு தெரியல. பட் அந்த லைட்ஸில் அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியுங்கிறது வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங். ஹொய்டே வேன் ஹொய்டேமா, ஓகே பேர் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறேன். மனுஷன் சினிமாட்டோகிராஃபி பின்னிட்டாரு. யூ வில் bloody love each and every sequence on screen. The frames are just outstanding and so wonderful to the eyes. பிரில்லியண்டாக இருக்கும். நல்ல ஸ்க்ரீனில் முடிஞ்சால் பாருங்கள், முடிஞ்சால் ஐமேக்ஸில் பாருங்கள், அப்படின்னா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள். குட்டி ஸ்க்ரீன்லாம் பார்த்துறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள் சொல்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரேம்ஸ் எல்லாம், பியூட்டிஃபுல் சொல்லிக்கிறேன். சவுண்ட் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஒரு ஜெயிண்ட் சீக்வன்ஸில் உள்ள ஒரு கத்துற மாதிரி, அந்த ஜெயிண்ட் கத்துற மாதிரி சீக்வன்ஸ் வரும், அந்த இடமாகட்டும். அப்புறம் ஒரு சில இடத்துல அந்த பயங்கரமாக டென்ஷன் பில்ட் ஆகும், அந்த இடமாகட்டும். அதுக்கப்புறம் அந்த ஒரு போட்டில் ஒரு திடீர்னு ஒரு சைலன்ஸ் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும், வேக்ஸ் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று வரும், அதாகட்டும் சொல்லிட்டு சவுண்ட் டிசைன் விளாண்டுருக்காங்க. வேறு லெவல் பீக்குன்னு சொல்லியானா. அப்புறம் அந்த அவங்களோட காஸ்டியூம்ஸு, அவங்களோட அந்த அந்த உலகத்துக்கே கூப்பிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஆத்தென்டிக்காக, ரொம்ப ரியலாக, அவ்வளோ ட்ரூவாக, அவ்வளோ ஒரிஜினலாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பீக் அவ்வளோதான். நெகட்டிவ் எனக்கு சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு பயங்கரமாக பிடிச்சது, நான் ரசித்து பார்த்தேன். சாலிடான ஒரு படம். I thoroughly enjoyed it. So for me there's no negative. நீங்களும் ரசித்து பார்ப்பீங்க. கொஞ்சம் ரெஃபரன்சஸ் தெரிஞ்சுட்டு போங்க, இல்லைனாலும் போங்க, புரிஞ்சிருக்கு. அதெல்லாம் பயங்கர ட்விஸ்ட்லாம் இல்லை. இந்த பேருங்கெல்லாம் தெரியாட்டி இதெல்லாம் கொஞ்சம் மேபி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. பட் அது மட்டும் என்ன நோட் பண்ணி வச்சுட்டு வேணால் கூகுள் பண்ணிக்கோங்க. நான் பண்ண மாதிரி இல்லை, சும்மா கேஷுவலாக பாருங்கள், புரிஞ்சிடும்னு சொல்கிறேன். பட் மேக்கிங் வாஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரானரி, அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு தி ஆடிசி ரொம்ப பிடிச்சது. அண்ட் திஸ் இஸ் வெரி மச் மை ரிவ்யூ ஆன் தி ஆடிசி பை கிறிஸ்டோபர் நோலன் சார். உங்கள் தாட்ஸ் எனக்கு ஒரு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சுக்க நிறைய குடிச்சிக்கிறத சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே.